ஓம் சாந்தி. குட் மார்னிங். இன்றைய முரளி 15-10-2025. பாப்தாதா மதுர். சாரம்சம் பாபா சொல்றாங்க, இனிய குழந்தைகளே, 84 84 84 பிரவி 84 மோட்டார்களுக்குள் சென்ற பின்னர் எதுக்குள்ள போன மாதிரி? மோட்டார்களுக்குள் சென்ற பின்னர் ஆத்மாவாகிய உங்களின், அதுக்கப்புறம் என்ன சொல்ல வர்றாருமா? இப்போ மோட்டார் கார்ல புது ரெவல்யூஷன் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க? காருங்களை எல்லாம் என்ன கார் வந்துட்டு இருக்குது அதிகமா? எலக்ட்ரிக் பாருங்க, லேட்டஸ்ட் பாபா இருக்காரு. ரெண்டுக்கு தந்தாரு. இனிய குழந்தைகளே, 84 மோட்டார்களுக்கு சென்ற பின்னர் ஆத்மாக்களாகிய உங்களின் என்ன? மின்கலம் சக்தி இழந்துள்ளது. இப்பொழுது நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பதன் மூலம் அவற்றுக்கு முழுமையாக சக்தியூட்டுங்கள். கேள்வி: பாபா எக்குழந்தைகளை மிக மிக பாக்கியசாலியாக கருதுகின்றார்? பதில்: எந்த சிக்கல்களும் இல்லாத பந்தனத்திலிருந்து விடுபட்டிருக்கும் அக்குழந்தைகளுக்கு பாபா கூறுகிறார். என்ன கூறுகிறார்? நீங்கள் மிக மிக பாக்கியசாலி குழந்தைகள். நினைவில் நிலைத்திருப்பதனால் உங்கள் மின்கலங்களை உங்களால் முழுமையாக சக்தி ஊட்ட முடியும். நீங்கள் யோகமின்றி ஞானத்தை கூறினால் அம்பினால் இலக்கை தாக்க முடியாது. நீங்கள் பேசுபவற்றை நீங்கள் பயிற்சி செய்யாமல் எவ்வளவு திறமையாக உங்கள் அனுபவத்தை நீங்கள் கூறினாலும் உங்கள் மனசாட்சி தொடர்ந்து உங்களை உறுத்தும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆன்மீக தந்தையின் பெயர் என்ன? அதுக்கும் யோசனையா? அவர் நினைக்கத்தான் முடியல, அவர் பேரை கூட சொல்ல முடியலையா? சிவபாபா. அவர் எல்லையற்ற தந்தையாகி கடவுள் ஆவார். ஒரு மனிதரை எல்லையற்ற தந்தை என்றோ அல்லது ஈஸ்வர் என்றோ அல்லது கடவுள் என்றோ ஒரு பொழுதுமே அழைக்க முடியாது. சிவன் என்னும் பெயர் பலருக்கு இருந்தாலும் அவர்கள் அனைவரும் சரீரதாரிகள். பாபா சொல்றாரு, சிவனுடைய அர்த்தமே நன்மை செய்யக்கூடியவர். அது அசரீதியான பாபா கூறியது. நான் சரீரதாரிகளுக்கு பெயர் வச்சிருக்கிறான், இதனாலேயே அவர்களை கடவுள் என அழைக்க முடியாது. தந்தை அமர்ந்திருந்து குழந்தைகளாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். பல பிரிவுகளின் இறுதி பிரிவில் உள்ள ஒருவரின் சரீரத்தில் நான் பிரவேசிக்கின்றேன். நீங்கள் ஏன் இவரை கடவுள் என்று அழைக்கின்றீர்கள்? பலரும் வினவுகிறார்கள். பௌதிக அல்லது சூக்ஷ்ம சரீரதாரியை கடவுள் என அழைக்க முடியாது என தந்தை ஆரம்பத்திலிருந்தே விளங்கப்படுத்தி உள்ளார். நிறைய பேர் இந்த கேள்வி கேட்கிறாங்க இல்லையா? இங்க வந்த உடனே இவ்வளவு கால சரீரதாரிகளை பார்த்து பார்த்து பிரம்மாபாவை பார்த்த உடனே இந்த கேள்வி கேட்பாங்க. சூக்ஷ்ம சரீரதாரிகள் சூக்ஷ்ம வதனவாசிகள் அவர்கள் தேவர் என அழைக்கப்படுகிறார்கள். பரமாத்மாவாகிய கடவுளே அதிமேலானவர். அவருடைய பெயர் மேலானதும்
அவருடைய வசிப்பிடம் அதிமேலானதும் ஆகும். தந்தை இங்கே ஆத்மாக்கள் அனைவருடனும் வசிக்கின்றார். இல்லையா? அதனாலதான் பக்தி மார்க்கத்துல கூட என்ன பண்ணிட்டாங்க, இருக்கிற இடம் மேல, அவர் இருக்கிறது மேலன்றதுனால இருக்கிறதே நம்ம ஊர்ல பெரிய மலையா பார்த்து மேல அங்க கொண்டு போய் கோயிலை வச்சிருக்கோம். அவர் இருக்குமிடம் அதிமேலானது. உண்மையில் அவர் அமர்வதென ஒரு இடமில்லை. நட்சத்திரங்கள் எங்காவது அமர்கின்றனவா? அவை நிற்கின்றன. இல்லையா? என்ன பண்ணுதாமா? பாபா சொல்றார் நிற்கின்றேன். அதுக்குன்னு ஒரு இடம் கிடையாது இல்லையா? ஆகாயத்தில் என்ன பண்ணுது அது? பார்க்க போனா அதுவும் நவுந்துட்டு தான் இருக்குது இல்லையா? பாபா சொன்ன மாதிரி ஆத்மாக்கள்னு ஒரு இருப்பிடம். ஆத்மாவாகிய நீங்களும் உங்கள் சொந்த சக்தியுடனும் அங்கு நிற்கின்றீர்கள். எங்க? பரந்தாமத்தில். அத்தகைய சக்தியை பெற்றதனால் ஆத்மாக்கள் நீங்களும் அங்கு சென்று நிற்கின்றீர்கள். தந்தையின் பெயர் என்ன? சர்வசக்திவான். அவரிடமிருந்து நீங்கள் சக்தியை பெறுகின்றீர்கள். மோட்டார் வாகனத்தில் மின்கலம் ஒன்று பொருத்தப்பட்டுள்ளதால் மின்கலத்தை கொண்டு அந்த வாகனம் தொழிற்படுவதை போன்று ஆத்மாக்களை நீங்களும் அவரை நினைவு செய்யும் பொழுது என்ன நடக்கும்? வாகனம் உங்கள் மின்கலங்களும் சக்தியூட்டப்படும் இல்லையா? ஆனா என்ன, இங்க இருக்கிற வந்திருக்கக்கூடிய காருக்கள் என்ன பிரச்சனை? என்ன நம்ம காருக்கும் அந்த காருக்கும் என்ன பிரச்சனை? இந்த பேட்டரிக்கு அந்த பேட்டரிக்கு என்ன வித்தியாசம்? எலக்ட்ரிசிட்டியில் ஓடுதா? இப்போ வந்திருக்கல பேட்டரி கார் தானம்மா. இந்த பேட்டரி சாயங்காலம் ஆனால் பேட்டரி சார்ஜில் போடணும். இப்போ வந்திருக்கிறது மேக்சிமம் ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, சார்ஜ் பண்ண வேண்டியதில்லை. அப்புறம் எங்கேயாவது சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு போகணும். ஆனால் இந்த பேட்டரி என்ன, ஒரு முறை சார்ஜ் பண்ணீங்கன்னா 5000 இயர்ஸ் வரைக்கும் வரும். அப்புறம் கொண்டு போய் சார்ஜில் போடணும். அப்படிதானே? அது வரைக்கும் வண்டி ஓடுது, அப்படியே ஓடிட்டு இருக்குது. மின்கலம் மின்சக்தியால் சக்தி ஊட்டும் பொழுது வாகனம் தொழில்படுகிறது. பின்னர் மின்கலம் என்ன ஆகுது? படிப்படியாக சக்தி இழக்கின்றது. பின்னர் மின்கலத்திற்கு மீண்டும் சக்தி ஊட்ட வேண்டுமாயின் அதனை பிரதான மின்சக்தியுடன் இணைக்க வேண்டும். அதன் பின்னர் அந்த மின்கலம் மீண்டும் வாகனத்தில் பொருத்தப்படுகிறது. ஆனா சார்ஜிங்லயே என்ன இருக்கு? என்ன குவாலிட்டி? வீட்டில் சார்ஜிங் போடுறாங்க. இந்த ரோட்ல இங்கெல்லாம் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கு. இன்னும் வேற எங்க இருக்குது? பெட்ரோல் பங்க்ல வந்து என்ன இருக்கு? சார்ஜிங். என்ன வித்தியாசம்? வீட்டில் போனீங்களா ஹோல் நைட்டு போடணும். இங்கெல்லாம் போட்டால் ஒரு 5 hours 6 hours போடணும். அங்கெல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் போட்டிங்கன்னா 1/2 hour 1 hourக்குள்ள சார்ஜ் ஆகிடும். நீங்க போய் அங்கே டீ குடிச்சிட்டு அப்படியே வந்தீங்க. அப்போ என்ன அர்த்தம்? காஸ்ட் குறைவு. ஆமா, காஸ்ட் குறைவு தான். மெயினில் போட்டால் காஸ்ட் அதிகம் தான். அதே மாதிரி நீங்க யாருக்கிட்ட சாது சன்னியாசிக்கு போட்டால் வீட்டில் சார்ஜ் ஆகிற மாதிரி ஏதோ கொஞ்சம் சார்ஜ் ஆகணும். கோயிலுக்கு போனால் அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். மெயின் யாரு? சிவாவிட்ட கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஃபுல்லாக சார்ஜ் ஆகும். பாபா டெய்லி சிந்திக்க சொல்றாரு சார்ஜ் ஆகும் மத்தன். இப்படி வருது, ஏதாவது வருதா உங்களுக்கு மைண்டில்? இல்லை வாணி மாத்திரை கேட்குறோம். டெய்லி சார்ஜ் பண்ண சொல்றாரு. அமிர்த வேளையில நீங்க அப்போ பாபா கிட்ட சார்ஜ் பண்ணும்போது என்ன ஆகுது இல்லையா?
அமிர்த வேலைன்றது சங்கமயுகம். நீங்க பண்ணக்கூடிய ஒரு டைம் சார்ஜ் என்ன ஆகுது? 5000 இயர்ஸ்க்கு வருது. ஓகே. ஸோ அதனை பிரதான மின்களுடன் இணைக்க வேண்டும். நாம சொல்ல பின்னர் மின்கலத்துக்கு மீண்டும் சக்தி விட்டு வேண்டும் அதனை பிரதான மின் சக்தியுடன் இணைக்க வேண்டும். அதன் பின்னர் அந்த மின்கலம் மீண்டும் வாகனத்தில் பொருத்தப்படுகிறது. அவை எல்லைக்குட்பட்ட விடை. இங்கு இது எல்லையற்றதொரு விடையாகும். உங்கள் மின்கலம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கிறது? 5000 வருடங்களுக்கு நீடிக்கின்றது. பின்னர் காலம் கடந்து செல்லும் பொழுது நாளடைவில் அது பலவீனம் அடைகிறது. அது முற்றிலும் சக்தி இழந்து விடவில்லை என உங்களால் கூற முடியும். ஒரு மின்சூழியின் ஒளி குறைவடைவதை போன்று சிறிதளவு சக்தி எஞ்சியுள்ளது. மின்சூழியின் சூழின் என்ன? என்ன மின்சூழின்னா? பல்பா? கரெக்டாக தான் இருக்கும். மின்சூழியின் ஒளி குறைவடைவதை போன்று சிறிது சக்தி எஞ்சி உள்ளது. ஆத்மாவை சரீரத்தின் மின்கலமாவார். அதுவும் மந்தமடைகின்றது. இந்த மின்கலம் ஒரு சரீரத்தை விட்டு நீங்கி இரண்டாவது மூன்றாவது மோட்டாருக்குள் செல்கின்றார். ஆத்மா 84 மோட்டார்களுக்குள் செல்கின்றார். ஆகவே தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? அத்தகைய மந்த புத்தி உடையவர்களாகவும் கல்லு புத்தி உடையவர்களாகவும் நீங்கள் ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது உங்கள் மின்கலங்களுக்கு மீண்டும் சக்தி ஊட்டுங்கள். தந்தையை நினைவு செய்யாமல் ஆத்மாக்களால் தூய்மையாக முடியாது. ஒரே ஒரு சர்வசக்திவான் தந்தையுடன் மாத்திரம் நீங்கள் யோகம் செய்ய வேண்டும். தந்தையே உங்களுக்கு தனது சொந்த அறிமுகத்தை கொடுக்கிறார். அதாவது அவர் எவ்வாறு இருப்பார் என்றும் உங்கள் ஆத்மாவின் மின்கலம் எவ்வாறு மந்தமாகிறது என்றும் கூறுகிறார். உங்கள் மின்கலம் சதோபிரதானமாகவும் முதற்தரமானவாகவும் ஆகுவதற்காக என்ன பண்ணணும்? என்னை நினைவு செய்யுங்கள் என நான் இப்பொழுது உங்களுக்கு என்ன பண்றேன்? ஆலோசனை வழங்குகின்றேன். ஆலோசனை தான், சஜஷன் தான் கொடுக்கிறாரு. ஆத்மா தூய்மையாகும் பொழுது அது 24 கேரட் தங்கமாக ஆகிறது. தற்போது உங்களுக்குள் கலப்படம் கலக்கப்பட்டுள்ளது. உங்கள் வலிமை முற்றிலும் முடிவடைந்து விட்டது. அந்த அழகு இப்பொழுது இல்லை. தந்தை இப்பொழுது உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். என்ன விளங்கப்படுத்துகிறார்? குழந்தைகளே, யோகத்தில் நிலைத்திருந்து தூய்மையாகுவதே பிரதான விடயமாகும். இல்லாவிட்டால் மின்கலம் சக்தியூட்டப்பட மாட்டாது. உங்களால் யோகம் செய்ய முடியாது. ஒரு சேவலை போன்று ஞானத்தை கொடுக்கின்ற பலரும் இருக்கிறார்கள். அவர்கள் ஞானத்தை கூறினாலும் அவர்களுக்கு அந்த ஸ்திதி இருப்பதில்லை. இங்கு அவர்கள் தங்கள் அனுபவத்தை மிகவும் திறமையாக கூறுகிறார்கள். அவர்கள் மனசாட்சி உள்ளூர அவர்களை உறுத்துகிறது. ஏனெனில் அவர்களின் ஸ்திதி அவர்கள் பேசுவதற்கேற்ப சமமான ஸ்திதி அவர்களிடம் இல்லை. சில யோகி குழந்தைகளும் இருக்கின்றார்கள். தந்தை குழந்தைகளை பெருமளவு புகழ்கிறார். தந்தை கூறுகிறார், குழந்தைகள், நீங்கள் யாரு? மகா பாக்கியசாலிகள். உங்களுக்கு யார் மகா பாக்கியசாலிகள்? நாங்க சொன்னாரு, யார் மகா பாக்கியசாலிகள்? கேள்வி கேட்டார்ல, யார் மகா பாக்கியசாலிகள்? உங்களுக்கு சிக்கல்கள் இருப்பதில்லை. பல குழந்தைகள் உள்ளவர்களுக்கும் பெருமளவு பந்தனம் உள்ளது. பாபாவிற்கு பல குழந்தைகள் உள்ளார்கள். அவர் அனைவரிலும் கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் பாபாவும் நினைவில் நிலைத்திருக்க வேண்டும். அன்புக்கு ஒரு நினைவு மிகவும் உறுதியானதாக வேண்டும். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் தந்தை அதிகளவு நினைவு செய்தீர்கள். எப்படி நினைவு செய்தீங்க? ஓ கடவுளே, அந்த ஒரே ஒருவரை நீங்கள் முதலில் வழிபட்டீர்கள்.
முதலில் யாரை வழிபட்டீங்க? அசரீரியான கடவுளை வழிபடுகிறார்கள். நீங்கள் அந்நேரத்தில் அசரீரியான கடவுளை வழிபட்டீங்க. ஆனால் அந்நேரத்தில் என்ன? ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுகின்றீர்கள் என்றில்லை. எப்போ அது? தாப்பரிகத்தில் இல்லையா? என்றில்லை. ஆத்ம உணர்வுடையவர்கள் எவரையும், ஏன் இன்னொரு பாயிண்ட் சொல்றார், ஆத்ம உடையவர்கள் எவரையும் வழிபடுவதில்லை. யார் அது? நாங்க தானா? தேவர்கள். சத்தியுகத்தில் தேவர்கள் எங்க இருப்பாங்க? அவங்க ஆத்ம உணர்வுடைய இருப்பாங்க. ஆனா அவங்க யாரும் என்ன பண்றது கிடையாது. தந்தை விளங்கப்படுத்துகிறார். பக்தி மார்க்கம் ஆரம்பமாவது முதலில் ஒரே ஒரு தந்தையை வழிபடுகின்றார்கள். சிவனை மாத்திரமே வழிபடுகின்றார்கள். அரசரும் அரசியும் எவ்வாறோ பிரஜைகளும் அவ்வாறே இருப்பார்கள். கடவுளே அதிமேன்மையானோம் இல்லையா? துவாபரகத்துலதான் ராஜா என்ன பண்றாரோ அதே பண்ணுவாங்க இல்லையா? ஒரு யாரோ சொன்னது இல்லையா, பீஸா எப்படி வந்தது தெரியுமா? இவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு. அது இத்தாலியில ஏழைங்களுக்கு ஒன்றும் இல்லாத போது ரொம்ப ஏழைகளுக்கு என்ன பண்ணுவாங்களாமா, பழைய மாவு அப்புறம் தக்காளி எல்லாம் இருக்குமில்ல, அதெல்லாம் அந்த பழைய வெஜிடபிள்லாம் போட்டு ஒன்று பண்ணி கொடுப்பாங்களாம். ஒரு முறை அந்த ராணி போய் என்ன பண்ணாங்க, அந்த அம்மாவுக்கு பசி எடுத்தோன்னே சரி இந்த மாதிரி கடை இருக்குது ஒன்று வாங்க, பீஸாவை எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஏழைகளுடைய ஃபுட்டு வாங்கி அந்த அம்மா சாப்பிட்டாங்க. ஐயோ ரொம்ப நல்லா இருக்கே டேஸ்ட்னு உடனே அதுக்கப்புறம் தான் பீஸா என்ன ஆச்சாமா, ராணியே சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா நல்லா இருக்கணும்னு எல்லாரும் மேல் குலத்தவர்கள் சொல்லக்கூடிய பணக்காரர்கள் எல்லாம் சாப்பிட்டு உலக ஃபேமஸ் ஆயிடுச்சான். பாபா சொல்லார் பக்தி மார்க்கத்தில் கூட ராஜா ராணி என்ன பண்றாங்களோ பிரஜைகள் என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க தானே. இப்போ ராஜா பெரிய சிவன் கோயில் கட்டினாரு நம்ம பாபா இல்லையா, நம்ம என்ன பண்ணியிருப்போம், அங்கங்க நிறைய கோயிலை கட்டியிருப்பேன் சிவன். ஏன்னா ராஜா அவ்வளோ பெரிய கோயிலை கட்டியிருக்கிறார், சோமநாதர் கோயில். ஸோ பாபா சொல்லார் அந்த மாதிரி என்ன பண்றாங்களோ என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல எல்லாம் பிரஜைகளை ஃபாலோ பண்ண அவ்வாறு. கடவுளை அதிமேன்மையான அவர் மாத்திரம் நினைவு செய்யப்பட வேண்டும். அவருக்கு கீழே உள்ள பிரம்மா விஷ்ணு சங்கர் போன்றவர்கள் அனைவரும் நினைவு செய்ய வேண்டியது இல்லை. அதிமேன்மையான தந்தை மாத்திரமே நினைவு செய்யப்பட வேண்டும். எவ்வாறாயினும் நாடகத்தில் பாகத்திற்கேற்ப நீங்கள் கீழிறங்கி வர வேண்டும். நீங்கள் எவ்வாறு கீழிறங்குங்கள் என தந்தை விளங்கப்படுத்துகிறார். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் உச்சியிலிருந்து அடி வரைக்கும் உள்ள அனைத்து விடயங்களும் தந்தை விளங்கப்படுத்துகின்றார். பக்தி முதலில் சத்தோ பிரதானமாக இருந்து பின்னர் அது சத்தோ ரஜோ தமோ ஆகுகின்றது. நீங்கள் மீண்டும் ஒரே சத்தோ பிரதானம் ஆகுகிறீர்கள். இதற்கு முயற்சி தேவையாகும். நீங்கள் தூய்மையாக வேண்டும். மாயை உங்களை ஏமாற்றவில்லை என பார்ப்பதற்கு உங்களை சோதியுங்கள். எப்படி சோதிக்கிறது? நான் குற்ற பார்வை கொண்டிருக்கின்றேனா? நான் பாவம் செய்வதற்கான எண்ணங்கள் ஏதாவது கொண்டிருக்கின்றேனா? பிரஜாபிதா பிரம்மா நினைவு செய்யப்படுவதால் அவருடைய குழந்தைகள் யாரு? சகோதர சகோதரிகளான பிராமணர்களாக இருக்க வேண்டும். லௌகிக்க பிராமணர்களும் தங்களை என்ன சொல்லிக்கிறாங்க? பிரம்மாவின் குழந்தைகளாக கருதுகிறார்கள். பிராமணராகிய நீங்கள் சகோதரர்களும் சகோதரிகளும் ஆவீர்கள். ஆகவே நீங்கள் ஏன் விகார பார்வை கொண்டிருக்கின்றீர்கள்? லௌகிக்க பிராமணருக்கு நீங்கள் மிக சிறந்த என்ன பண்ணணும்? திருஷ்டியை கொடுக்க முடியும். பிரம்மாவின் குழந்தைகள் இப்பொழுது பிராமணர் ஆகிய பின்னர் என்ன ஆவாங்க? தேவர்கள் ஆகுகின்றார்கள் என்பதை குழந்தையாகி நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். தந்தை பிராமண தர்மத்தையும் அடுத்தது தேவ தர்மத்தையும் ஸ்தாபிக்கிறார் என கூறப்பட்டுள்ளது. இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும். பிரம்மாவின் குழந்தையாகி நீங்கள் சகோதர சகோதரிகள் ஆகிவிட்டீர்கள். ஆகவே அங்கு தீய பார்வின் ஈர்ப்பு இருக்கக்கூடாது. நீங்கள் அதை தவிர்க்க வேண்டும்.
இவர் என்னுடைய இனிமையான சகோதரியாவார். அங்கு அந்த அன்பு இருக்க வேண்டும். இரத்த உறவில் இருக்கின்ற அன்பு ஆன்மீக அன்பாக மாற்றப்பட வேண்டும். இது இலகு நினைவு என அழைக்கப்பட்டாலும் இதற்கு பெருமளவு முயற்சி தேவையாகும். உங்களை ஒரு ஆத்மாவை கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களுடைய விகார பார்வை இருக்கக்கூடாது. உங்கள் கண்கள் உங்களை பெருமளவு ஏமாற்றுகின்றன. அவை மாற்றப்பட வேண்டும் என பாபா விளங்கப்படுத்தி உள்ளார். நான் ஓர் ஆத்மா. இந்த நேரத்தில் நாங்கள் சிவபாபாவின் குழந்தைகள், சகோதர சகோதரிகளாக நாங்கள் தத்தெடுக்கப்பட்டோம். நாங்கள் எங்களை பிரம்மா குமார்கள் என்று அழைக்கின்றோம். இப்பொழுது அங்கு நடத்தையில் ஒரு வித்தியாசம் இருக்கும். வகுப்பறைகள் அனைவரும் வினவ வேண்டிய ஒரு ஆசிரியரின் கடமையாகும். என்ன வினவணும் இங்க இருக்கிற ஆசிரியர்? உங்கள் பார்வை சகோதர சகோதரிகளாக உள்ளது என எண்ணுகின்றீர்களா? அல்லது அங்கு ஏதாவது விஷமத்தனம் உள்ளதா? ஒருவர் உண்மையான தந்தையின் முன்னில் உண்மையை பேசாது பொய்களை கூறினால் பெருமளவு தண்டனை அனுபவம் செய்யப்படும். ஒரு நீதிமன்றத்தில் தாங்கள் சத்தியமான கடவுளின் முன்னிலையில் சத்தியத்தை பேசுவோம் என அவர்கள் ஒரு சத்திய பிரமாணத்தை செய்ய வேண்டும். சத்தியமான குழந்தையின் தந்தையும் சத்தியமானவரே ஆவார். தந்தையே சத்தியமாவார். காட் இஸ் ட்ரூத், ட்ரூத் இஸ் காட் அப்படின்றார். அவர் சத்தியத்தை மாத்திரம் பேசுகிறார். ஏனைய அனைத்தும் பொய்களாகும். அவர்கள் தங்களை ஸ்ரீ ஸ்ரீ 108 என அழைக்கிறார்கள். உண்மையில் அந்த மாலையின் மணிகளே உருவாக்கப்படுகின்றன. தாங்கள் ஏன் மாலையின் மணிகளே உருட்டுகிறோம் என்பதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள். எல்லா மதத்திலும் உருட்டுறாங்க. புத்த மதத்திலே உருட்டுறாங்க, இஸ்லாமிலையும் உருட்டுறாங்க, இந்து, கிறிஸ்தவர்கள் ஒரு மாலை உள்ளது, பௌத்தர்களுக்கு ஒரு மாலை உள்ளது. அவர்கள் அனைவரும் தங்களுக்குரிய வழிகளில் தங்கள் மாலை மணிகளை உருட்டுகிறார்கள். இப்பொழுது குழந்தையாக நீங்கள் ஞானத்தை பெற்று விட்டீர்கள். இல்லை, மாலை எதுக்கு உருட்டுறாங்கன்னு ஞானத்தை பெற்றிருக்கு விட்டீர்கள். அவர்களுக்கு கூறுங்கள். என்ன கூறணும்? 108க்குரிய மாலையின் உச்சியிலுள்ள குஞ்சம் என்ன விளங்கப்படுத்துவீங்க? அவங்களுக்கெல்லாம் அசரீரியான ஒரே ஒருவரை அடையாளம் படுத்துகிறது. அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள். அவரை நினைவு செய்வதால் ஏன் நினைவு செய்கிறாங்க? எல்லா மதத்தில் இருக்கிறவங்க நாங்கள் சொர்க்கத்தின் அரசிகள், அதாவது நாங்கள் சக்கரவர்த்தினிகள் ஆகுகிறோம். ஒரு சாதாரண பெண்ணிலிருந்து அல்லது ஆணிலிருந்து லட்சுமி அல்லது நாராயணன் ஆகுவது என்றால் என்ன அர்த்தம்? சூரிய வம்சத்தின் பெருமதி மிக்க அரசர்களும் அரசிகளும் ஆகுவதாகும். பின்னர் அவர்களே குறைந்த பெருமதி உடையவர்கள். அப்படின்னா பாபா சொல்றாரு, சூரிய வம்சத்தில் வர்றவங்களுக்கு பட்டாடைக்குரிய அரசர்களும், அதே நேரத்தில் பின்னர் அவர்களே குறைந்த பெருமதி உடையவர்கள்னா பாபா சொல்றார் பருத்தி ஆடை குறியவர்கள் ஆகுகின்றனர். ஆகவே அத்தகைய கருத்துக்களை உங்கள் புத்தியில் வைத்திருப்பதனால் நீங்கள் அவற்றை என்ன பண்ண முடியும்? ஏனையோருக்கும் விளங்கப்படுத்த முடியும். பின்னர் உங்கள் பெயர் போற்றப்படும். ஒரு பெண் சிங்கம் போன்று பேசுங்கள். நீங்களே யாரு? சிவசக்தி சேனையாவீர்கள். பலவிதமான சேனைகள் உள்ளன. ஏனைய இடங்களுக்கு சென்றவர்கள் அனைவருக்கும் என்ன கற்பிக்கின்றார்கள் என பாருங்கள். 100,000கணக்கான மக்கள் அங்கு செல்கின்றார்கள். சத்குரு என்று சொல்லிட்டு குற்றப்பாறை உங்களை பெருமளவுக்கு ஏமாற்றுகின்றன என பாபா விளங்கப்படுத்தி உள்ளார். நீங்கள் உங்கள் ஸ்திதியை பற்றி பேச வேண்டும். எவ்வாறு நீங்கள் வீட்டில் வசிக்கின்றீர்கள், அது எவ்வாறு உங்கள் ஸ்திதியை பாதிக்கிறது என உங்கள் சொந்த அனுபவத்தை கூறுங்கள். ஒரு தினக்குறிப்பேட்டை வைத்திருங்கள். அதில் என்ன எழுதணும், என்ன செக் பண்ணணும்?
நான் இந்த ஸ்திதியை எவ்வளவு நேரத்துக்கு பேணுகிறேன். தந்தை விளங்கப்படுத்துகிறார். என்ன விளங்கப்படுத்துகிறார்? மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவளாகி சக்தி வாய்ந்தவர்களுடன் சண்டையிடுகின்றாள். இது ஒரு யுத்த களம் இல்லையா? மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். மாயை என்றால் பஞ்ச விகாரங்கள் ஆகும். பணம் என்றால் செல்வம் என்று அழைக்கப்படுகிறது. பெருமளவு செல்வம் உடையவர்களே பெரும்பாலும் என்ன சொல்றாரு? பெருமளவு செல்வம் வைப்பவர்களே உடையவர்களே பெரும்பாலும் அஜாமிலை போன்று மகா பாவியாகுபவர்கள். தந்தை கூறுகிறார், அனைத்திற்கும் முதலில் நீங்கள் விலை மாதர்களையும் பாதுகாக்க வேண்டும். பின்னர் அவர்கள் தங்களுடைய சொந்த சங்கத்தை உருவாக்குவார்கள். நாங்கள் தந்தையிடமிருந்து எங்கள் ஆஸ்தியை கோர விரும்புகிறோம். தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? உங்களை சிவனின் தாமத்தின் சிவாலயத்தின் அதிபதிகளாக ஆக்குவதற்கு நான் வந்துள்ளேன். இது உங்கள் இறுதி பிறவையாகும். விலை மாதர்களுக்கு கூறுங்கள், என்ன சொல்லுவீங்க? பாரதம் தனது கௌரவத்தை இழப்பதற்கு நீங்களே காரணமாகி உள்ளீர்கள். தந்தை இப்பொழுது உங்களை சிவனின் தாமத்திற்கு அழைத்து செல்ல வந்துள்ளார். ஸ்ரீமத்திற்கேற்ப நாங்கள் உங்களிடம் வந்துள்ளோம். நீங்கள் இப்பொழுது உலக அதிபதிகளாகி நாங்கள் செய்வதை போன்று பாரதத்தின் பெயரை புகழடைய செய்ய வேண்டும். தந்தை நினைவு செய்தால் நாங்களும் தூய்மையாகிறோம். ஒரு பிறவைக்கு நீங்கள் அந்த தீய வியாபாரம் செய்வதை நிறுத்த வேண்டும். கருணை கொண்டிருங்கள், உங்கள் பெயர் அதிகளவு போற்றப்படும். மக்கள் பின்னர் கூறுவார்கள், என்ன கூறுவார்கள்? அப்படிலாம் போய் சேவை செஞ்ச அவர்கள் செய்யும் தீய வியாபாரத்தை நிறுத்திவிடும் அளவிற்கு உங்களுக்கு அத்தகைய சக்தி உள்ளது. அனைவருக்கும் ஒரு சங்கம் உள்ளது. நீங்களும் உங்கள் சொந்த சங்கத்தை உருவாக்கி உங்களுக்கு வேண்டியதை அரசாங்கமிருந்து பெற முடியும். ஆகவே இப்பொழுது தீய வியாபாரம் செய்து பாரதத்தின் பெயரை அவதூறு செய்பவர்களுக்கு சேவை செய்யுங்கள். உங்கள் தொழிற்சங்கம் மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். உங்களில் 10 தொடக்கம் 12 பேர் வரை சென்று அவர்களுக்கு விளங்கப்படுத்தவே முடியும். மிகச்சிறந்த தாய்மார்கள் இருக்க வேண்டும். ஒரு புதிய தம்பதியினர் வந்தால் அவர்களிடம் கூறுங்கள், என்ன கூறுவீர்கள்? நாங்கள் தூய்மையாக இருக்கின்றோம். தூய்மையாகுவதனால் மாத்திரமே நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். ஆகவே நீங்கள் ஏன் தூய்மையாக இருக்கக்கூடாது? உங்களில் முழு குழுவுமே சென்று விளங்கப்படுத்த வேண்டும். பெரும்பாலும் பணிவுடன் கூறுங்கள். என்ன கூறணும்? நாங்கள் பரமாத்மா ஆகிய பரமத்தந்தின் செய்தி உங்களுக்கு கொடுப்பதற்கு வந்துள்ளோம். விநாசம் இப்பொழுது நேர்முன்னையில் உள்ளது. தந்தை கூறுகிறார், நான் அனைவரும் ஈடேற்றுவதற்கே வந்துள்ளேன். இந்த ஒரு பிரிவை நீங்கள் விகாரத்தில் ஈடுபடக்கூடாது. அவர்களிடம் கூறுங்கள். என்ன கூறுவீங்க? பிரம்மா குமாரர்களும் குமாரிகளாகிய நாங்கள் எங்கள் சொந்த சரீரம் மனம் செல்வத்தின் மூலம் பாரதத்திற்கு சேவை செய்கின்றோம். நாங்கள் தானம் கேட்பதில்லை, இல்லையா? நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க? கோயில் கட்டுறேன், கும்பாபிஷேகம் பண்றேன், இந்த வாரம் திருவிழா எடுக்கிறோம், எல்லாம் நடக்குதா இல்லையா? பாபா சொல்றாரு, அந்த மாதிரி சந்தா வசூல் கீழே இருக்குதா? இல்லை. ஸோ பாபா சொல்றாரு, அந்த மாதிரி நாங்கள் சொந்தருடைய மனம் பணத்தின் மூலியமாக என்ன பண்ற? உடல் மனம் பொருள் மூலியமாக சேவை செய்யறோம். நாங்கள் தானம் கேட்பது, நாங்கள் கடவுளின் குழந்தைகள். அத்தகைய திட்டங்களை உருவாக்குங்கள். உங்களால் உதவ முடியாது என்றில்லை. நீங்கள் புகழப்படும் வகையில் அத்தகைய சேவை செய்யுங்கள். உங்களுக்கு உதவ 1000 பேர் தோன்றுவார்கள். அதெல்லாம் சாக்கார முறையில் இல்லை. உங்கள் சொந்த ஒன்று கூடலை உருவாக்குங்கள்.
பிரதானமானவர்களை தெரிவு செய்யுங்கள், ஆய்வு அரங்குகளை நடாத்துங்கள், குழந்தைகளை பராமரிக்கின்ற பலர் வெளிப்படுவார்கள். இறை சேவையில் மும்முரமாக இருங்கள். நீங்கள் விரைவில் சென்று சேவை செய்யக்கூடியவாறு உங்களுக்கு அத்தகையதொரு பரந்த இதயம் இருக்க வேண்டும். ஒரு புறத்தில் இச்சேவை செய்யுங்கள், மறுபுறத்தில் என்ன பண்ணணும்? கீதையின் சேவை செய்யுங்கள். இவ்விடயங்களை ஒன்றிணைத்து ஒரு குழுவாக எடுத்துச் செல்லுங்கள். லட்சுமி நாராயணம் ஆகுவதற்கு நீங்கள் கற்கின்றீர்கள். ஆகவே இங்கு குழந்தையாக நீங்கள் உங்கள் மத்தியில் எந்த முரண்பாடுகளையும் கொண்டிருக்க கூடாது. நீங்கள் தந்தையிடமது எதையாவது மறைத்து கொண்டு அவரிடம் உண்மையை கூறாமல் விட்டால் நீங்கள் உங்களுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்துகின்றீர்கள். நீங்கள் 100 மடங்குகள் அதிக தண்டனையை சேமிப்பீர்கள். அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான சாரம்சம். நீங்களே இனிய தந்தையின் குழந்தைகள். நீங்கள் இனிய சகோதர சகோதரிகளாக ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும். விகார பார்வை எதையும் என்றுமே கொண்டிருக்காதீர்கள். உங்கள் பார்வையில் ஏதாவது விஷமத்தனம் இருப்பின் ஆன்மீக சத்திர சிகிச்சை நிபுணரிடம் உண்மையை கூறுங்கள். இரண்டாவது, உங்கள் மத்தியில் ஒருபொழுதும் எந்த முரண்பாடான அபிப்பிராயத்தையும் கொண்டிருக்காதீர்கள். பரந்த இதயத்துடனும் பெரும் பணிவுடனும் உங்கள் சரீரம், மனம், செல்வத்தின் மூலம் சேவை செய்வதுடன் அனைவருக்கும் தந்தையின் செய்தியை கொடுங்கள். ஆசீர்வாதம். உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒரு மகத்தான ஆத்மாவின் தெய்வீக செயலென நினைவு கூறும்படும் வகையில் தகுதி வாய்ந்தவராக ஆகுவீர்களாக. உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒரு மகத்தான ஆத்மாவின் தெய்வீக செயலென நினைவு கூறப்படும் வகையில் தகுதி வாய்ந்ததாக ஆக்குவீர்களாக. ஒரு மகத்தான ஆத்மாவின் ஒவ்வொரு எண்ணமும் செயலும் மகத்துவமானதாகும். ஒரு எண்ணமேனும் சாதாரணமானதாகவோ வீணானதாகவோ இல்லாதிருக்கட்டும். எந்த ஒரு செயலும் சாதாரணமானதாக அல்லது எந்த குறிக்கோளும் அற்றதாக இருக்கக்கூடாது. உங்களுடைய பௌதிக புலன்களினால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் ஒரு குறிக்கோளோடு செய்யப்படப்படும். உங்களுடைய நேரமே தகுதி வாய்ந்த வகையில் இந்த மகத்தான பணிக்காக தொடர்ந்தும் பயன்படுத்தப்படும். அப்பொழுதே உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒரு தெய்வீக செயலென நினைவு கூற தகுதி வாய்ந்ததாக இருக்கும். மகத்தான ஆத்மாக்களின் ஞாபகார்த்தமானது சந்தோஷத்தின் ரூபமும் கவருகின்ற ரூபமும் அவ்யக்த ரூபமும் ஆகும். மகத்தான ஆத்மாக்கள் ஞாபகார்த்தமானது சந்தோஷத்தின் சொரூபம், கவருகின்ற சொரூபம்
அவ்யக்த ஸ்வரூபம் ஆகும். ஸ்லோகம்: மரியாதைக்கான எந்த ஒரு ஆசையையும் துறந்து உங்களுடைய சுயமரியாதை நிலைத்திருந்தால் மரியாதை ஒரு நிழலை போன்று உங்களை தொடரும். மரியாதைக்கான எந்த ஒரு ஆசையையும் துறந்து உங்களுடைய சுயமரியாதை நிலைத்திருந்தால் மரியாதை ஒரு நிழலை போன்று உங்களை தொடரும். அவ்யக்த சமிக்ஞை: யோக சக்திகளுடன் உங்கள் மனதால் உங்களுடனும் மற்றவருடனும் பரிசோதனை செய்யுங்கள். எந்த ஒரு பௌதிகமான வேலையை செய்யும் பொழுதும் உங்கள் மனதால் உங்கள் அதிர்வலைகளை பரவ செய்கின்ற சேவையை செய்யுங்கள். ஒரு வியாபாரி தனது கனவில் கூட என்ன பண்ணுவாரு? தனது வியாபாரத்தையே பார்ப்பார். அவ்வாறாகவே உலகிற்கு நன்மை செய்வதே உங்களுக்கு உங்கள் பணியாகும். இதுவே உங்கள் தொழிலாகும். இந்த தொழிலை உங்கள் விழிப்புணர்வு வைத்திருந்து சேவை செய்வதில் மும்முரமாக இருங்கள். உங்கள் சேவையின் பலனை நீங்கள் பெறும் பொழுது நீங்கள் இலகுவாக வெற்றி கொண்டவர் ஆகுவீர்கள். ஆகையால் எப்பொழுதெல்லாம் உங்கள் புத்தி ஓய்வாக உள்ளதோ இந்த சேவை செய்வதில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். சில நேரத்தில் பாபா சொல்வாரு, சில வியாபார விஷயத்துல புத்தி என்ன பண்ணணும்? அதுல ஈடுபடணும் இல்லையா? நுணுக்கமான ஒரு தொழில் விஷயம் இருக்கு, இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டர் விஷயம் இருக்குது, அதுன்னா அதுல மும்முரமா இருக்கணும். பட் பாபா சொல்றாரு, எப்பெல்லாம் புத்தியே ஃப்ரீயா இருக்குது என்ன பண்ணணும்? அப்பெல்லாம் இந்த தொழிலில் ஈடுபடணுன்றார். அதனால நீங்க சேவை இல்லை, வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது. மச்சா. ஓம் சாந்தி.